திருமந்திரம் இந்த சீரீஸில் நம்ம ஒழுக்க நெறிகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். என்னோட குரு எப்போதுமே சொல்லுவாங்க, ஒழுக்க நெறிகள் தான் எந்த பாதையாக இருந்தாலும், ஆன்மீக பாதையாக இருந்தாலும் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் ஒரு அடித்தளமே ஒழுக்க நெறிகள் தான் அப்படின்னு. திருமந்திரத்தில் இருக்கிற ஒழுக்க நெறிகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஒழுக்க நெறிகள் பார்த்துட்டோம். இப்போது முக்கியமான ஒழுக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா, புலன்கள் சார்ந்தது. நம்ம புலன்கள் அப்படின்னு சொல்லும்போதே, சென்சஸ் அப்படின்னு சொல்லும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க புலன்களை அடக்கணும் அப்படின்னு. ஆனால் திருமூலர் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க, அவர் ஐந்தையும் அடக்குன்னு சொல்லலை, அதாவது ஐம்புலன்களையும் அடக்குன்னு சொல்லலை, அதை மடைமாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். எதை நோக்கி மடைமாற்றணும் அப்படிங்கிறத அதையும் கிளியராக சொல்கிறார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒழுக்கம் என்ன, நமக்கு வாழ்க்கையிலே உண்மையான தேவை என்ன அப்படின்னு நமக்கு அறியணும். ஏன்னா நம்மளோட மனம் தேவையில்லாத விஷயத்தை தான் ஆசைப்பட்டு அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கு. உண்மையிலேயே தேவையானது என்ன, நிரந்தரமானது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்மளோட செயல் அதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் உள்ள ஒழுக்கத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஐம்புலன்களையும் அடக்குன்னு திருமூலர் ஐயா சொல்லலை, இந்த ஐம்புலன்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லலை திருமூலர் ஐயா. இந்த ஐம்புலன்களையும் மடைமாற்றுன்னு சொல்றாரு திருமூலர் ஐயா. என்ன சொல்றாங்க, எதை நோக்கி மடைமாற்ற சொல்றாங்க, வாழ்க்கையில உண்மையான தேவை எதுவோ, நிரந்தரமான தேவை எதுவோ, எதுக்காக நான் இங்கே பிறந்திருக்கணும், அதை நோக்கி பயணிக்கிற பயணத்துக்கு எனக்கு தேவையான டிசைர், எனக்கு தேவையான எண்ணங்களுக்கு அதை நோக்கி மடைமாற்றம் செய்ய உன்னோட எண்ணத்தை, உன்னோட புலன்களை அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால ஐந்தையும் அடக்கிறது இல்லை நம்ம அடைய வேண்டிய இடத்துக்கு போகிறது, ஐந்தையும் மடைமாற்றி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யணும் அப்படின்னு திருமூலர் ஐயா சொல்கிறாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம புலன்களை எல்லாத்தையும் எதை நோக்கி மடைமாற்றணும், உண்மையான தேவையை நோக்கி நம்ம புலன்களை திருப்பணும். இன்னையிலிருந்து அதை திருப்புறதுக்கு என்ன வேலையோ அதை எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.